ஏன் என்னோடய வெயிட் கம்மியாக மாட்டேங்குது? நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், டயட் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் என் வெயிட் கம்மியாக மாட்டேங்குதுன்னு நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. முதல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், நிறைய சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய சாப்பிட்டா குண்டாயிடுறாங்க. ஏன் நிறைய சாப்பிட்றாங்க? யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை காம்பன்சேட் பண்ண பாடி எதையாவது சாப்பிடணும், டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிடணும், ரொம்ப அதிகமாக சுகர் இருக்க ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு பாடிக்கு ஒரு கிரேவிங் வரும். அதனால் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க. அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். அதனாலேயும் வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ நீங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா முதல்ல உங்கள் வெயிட் கெயினுக்கான காரணம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அது ஹார்மோனல் இம்பேலன்ஸா இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கா உங்கள் லைஃப்பில் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், ஹெரிடிட்டரியும் ஒரு ஃபேக்டராக இருக்கும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எடுத்துப்பாங்க. 1 month டயட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, யோகா பண்ணுவாங்க. அடுத்த மாதமே அதில் கொஞ்சம் பின் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்த மாதம் சுத்தமாக விட்டுருவாங்க. முதல் மாதம் வெயிட் நல்லாவே கம்மியாகும். அதுக்கப்புறம் மாதங்கள் போக போக வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இன்னும் சில பேருக்கு முன்னே இருந்ததை விட அதிகமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் எடுக்கும்போது முதல்ல உங்களோட சைஸ் ஆஃப் த செல்ஸ், அந்த ஃபேட் செல்ஸோட சைஸ் மட்டும் தான் கம்மியாகும். அது கம்மியாகும் பொழுதே உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வெயிட் கம்மியாயிடுச்சே அப்படின்னு உங்களோட ஃபுட்லேயோ உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுறதுலையோ கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வெயிட் கம்மி ஆகிடுச்சின்னு சொல்லி உங்கள் ஃபுட்லேயும் உங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணுறதுல லீனியண்ட்டாக இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு மறுபடியும் வெயிட் கெயின் ஆகுது. அதனால் கொஞ்சம் லாங்கர் பீரியட் நீங்கள் டயட்டையும் எக்ஸசைஸும் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் வெயிட் லாஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பிளானை லாங்கர் டியூரேஷன் பண்ணும்போது சைஸ் ஆஃப் த ஃபேட் செல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் வெயிட் லாஸ் கிடைக்கிது. நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கிராஷ் டயட் பண்ணாதீங்க, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம். முதல்ல ஹாஃப் ஸ்டொமக் ஃபுட்டு சாப்பிடுங்க. அரை வயிறு உணவு தான் சாப்பிடணும். மீதிக்கு பசிக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த நேரத்தில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஹாஃப் ஸ்டொமக் ஃபுட், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 30 minutes மார்னிங், 30 minutes ஈவினிங் வாக்கிங், அதுவே போதும். இல்லைனா யோகா, இல்லைனா ஜிம், எது இருந்தாலும் ரெகுலராக பண்ணுங்கள். 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடிங்க. ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இந்த 5 பாயிண்ட் போதும். ஸோ ஹாஃப் ஸ்டமக் ஃபுட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டம், நிறைய சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட பிளேட்டோட சைஸை கம்மி பண்ணுங்கள். ஒரு சின்ன பிளேட் வாங்கிக்கோங்க. அந்த சின்ன பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய சாப்பிட்ற ஃபீலிங் கிடைக்கும். டயட்டை எனக்கு ஃபாலோ பண்ண விருப்பம் தான், ஆனால் என்னால் பசியை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க காராமணி சாப்பிடுங்க. நீங்கள் காராமணியை நல்லா வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு வெயிட் கம்மியாகதை மட்டும்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு வார்ம் வாட்டர் குடிங்க. அடுத்தது ஒரு லெமன் ஹனி வாட்டரோ இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸஸ் குடிங்க. தென் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு, கேழ்வரகு, கோதுமை இதனால் செஞ்ச ஏதாவது ஒரு உணவு சாப்பிடுங்க. ஒரு 11 மணி போல் ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. லஞ்ச் ஹாஃப் ஸ்டமக் ஃபுட், நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுங்க. ரைஸை கம்மி பண்ணுங்கள், வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சு சாப்பிடுங்க. ஒரு 3 o'clock போல் மறுபடியும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸாக இருக்கலாம். நைட் எப்போவுமே ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்லாம், இல்லை வெறும் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பசிச்சதுன்னா ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. உங்களோட ஸ்லீப்பும் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்லீப் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். 10 to 6 நல்ல டைம் உங்களுக்கு தூங்குறது. அதே சமயம் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock முன்னாடி சாப்பிட்ருங்க. உங்களோட லஞ்ச் 2 o'clock முன்னாடி சாப்பிடுங்க. உங்களோட டின்னர் மறுபடியும் 9 o'clock முன்னாடி சாப்பிடுங்க. அது 8 o'clock முன்னாடி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. 10 to 6 உங்களோட ஸ்லீப்பிங் டைம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்விம்மிங், ஜாகிங், யோகா, வாக்கிங், 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Meet you with another interesting episode. Till then, it's bye from Fog Health Bites.